ப்ரைஸ் த லார்ட். நான் இங்கே இந்த சர்ச்சுக்கு வந்து த்ரீ மந்த்ஸ் ஆகுது. இந்த சர்ச்சுக்கு வரும்போது நான் வந்துட்டு இந்த மாதிரி இல்லை, ரொம்ப மென்டலாக ரொம்ப பாதிக்கப்பட்டு ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி சோர்ந்து போய் பெலனே இல்லாமல் தான் வந்தேன். பாஸ்டர் வந்துட்டு ப்ரேயர் பண்ணார். ஏன் அப்படி ஆச்சுன்னா, நிறைய இந்த விச் கிராஃப்ட் ஸ்பிரிட், ஈவல் ஸ்பிரிட், ஜீசஸை விட்டு பிரிஞ்சு போயிட்டேன். சரியாக பைபிள் படிக்க முடியல, ப்ரேயர் பண்ண முடியாமல் ஆயிடுச்சு. அவர் பிரியமில்லாத காரியம் பண்ணி நிறைய பேக் ஸ்லைடிங் ஆச்சு. இந்த வேர்ல்ட்லி திங்ஸ் மேலே அந்த இன்ட்ரெஸ்ட் போனதுனால, ஜீசஸ் மேலே இருக்கிற அந்த இன்ட்ரெஸ்ட் கம்மியானதுனால ஈஸியாக என்ன ஆச்சுன்னா, சாதாரண வந்துட்டு நிறைய வீட்டில் ரொம்ப ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரிலாம் வரும்போது ரொம்ப வீக் ஆகிட்டேன். ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ், நிறைய ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போகணும். ஆனால் யாராலையும் எதுவுமே என்ன ப்ராப்ளம்னு கண்டுபிடிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஆச்சு. ஸோ பாஸ்டர் வந்துட்டு ப்ரே பண்ணி சொன்னார், இந்த மாதிரி விச் கிராஃப்ட் ஸ்பிரிட்டால் உன்னை அட்டாக் ஆகிருக்கு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணார். இன்னும் நீ ஒரு 2 days லேட்டாக வந்திருந்தா கூட உன்னோட உயிருக்கு பெரிய ஆபத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்டர் சொன்னார். ஸோ நான் வந்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். எங்களுக்கு தெரியல யார் இப்படியெல்லாம் பண்ணாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த டேஸ் எல்லாம் ஆண்டவருடைய அந்த லவ் என் லைஃப்பை சேஞ்ச் பண்ணிடுச்சு. அது மட்டும் இல்லை, வேர்ல்ட்லி பிளெஸ்ஸிங், நிறைய பிளெஸ்ஸிங் வீட்டில் வந்துட்டு வந்துச்சு. இன்னொன்று, நம்ம ஆண்டவர்கிட்ட அவரோட பிளெஸ்ஸிங் மட்டும் போகாமல் அவருக்கு எது பிரியமோ, அவர் ஹார்ட்டில் என்ன இருக்கோ அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எனக்கு ஏசப்பா கற்றுக் கொடுத்தாரு. அது மட்டும் இல்லை, நம்ம இருக்கிற அந்த பிரச்சனையில் ஆண்டவர் நம்ம துதிக்கணும். சந்தோஷமாக இருக்கும் போது மட்டும் துதிக்காமல் ப்ரேயர் பண்ணாமல், அந்த ப்ரேயரே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம லைஃப்பில். நம்ம அந்த பெயினோட ஆண்டவர்கிட்ட போகும்போது இந்த 21 days 7 days ப்ரேயர் எல்லாம் ரொம்ப பிளெஸ்ஸிங்காக இருந்துச்சு. ஏன்னா அந்த ப்ரெசன்ஸில் உட்காரும் போது என்னோடய பாஸ்ட் லைஃப் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக நான் மறக்க ஏசப்பா எனக்கு உதவி செய்தார். இவ்வளோ நடந்தும் ஏசப்பா எனக்கு நல்லவராக இருந்தார். அது மட்டும் இல்லை, 2 weeksக்கு முன்னாடி பாஸ்டர் வந்துட்டு ப்ராஃபஸி பண்ணார், இந்த மாதிரி ஸ்பீட் மிராக்கிள் ஆகும்ன்ட்டு. 4 மாதமாக நிறைய வேலை இன்டர்வியூஸ் எல்லாம் அட்டன் பண்ணால் நான் எதுவுமே செட் ஆகலை. அன்எக்ஸ்பெக்டடாக நான் வந்துட்டு ஒரு கால் வந்துச்சு. 2 daysலேயே அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணி டெல்லியில் இப்போ எனக்கு 2 days ஒரு 2-3 daysலேயே எனக்கு ஆஃபர் வீட்டுக்கே வந்துச்சு. ஸோ நான் எதுவுமே எஃபர்ட் போடல, எதுவுமே பண்ணல, வெறும் நான் ப்ரேயர் பண்ணேன். எனக்காக மட்டும் இல்லை, என்ன மாதிரி கஷ்டப்பட்டவங்க, இந்த விச் கிராஃப்டில் இந்த மாதிரி சின் விட முடியாமல் கஷ்டப்பட்ட எல்லாருக்கும் ஆண்டவர் ப்ரேயர் பண்ண உதவி செய்தார். பாஸ்டர் கூட நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேர் என்னை ஏஞ்சிக்கவே முடியாது அப்படின்னால எங்கள் வீட்டில் இருக்கவங்களே நிறைய பேர் சொன்னாங்க, உனக்கு